ஆனியன் நல்லா வதங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சால்ட் போட்டுக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க. அப்புறம் வந்து நம்ம பொடியா நறுக்கி வச்ச கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி வந்து ரொம்ப நைஸாவும் அரைச்சிடக்கூடாது. ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பிளேட் ஒன்று போட்டு நல்லா வதங்க விடலாங்க தக்காளியை. மிளகாய் பொடி சேர்த்துக்கலாங்க. அது கூடவே தனியா பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாங்க. பட்டாணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் கர்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்துட்டு 1 ஸ்பூன் நெய் மட்டும் விட்டு கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ வேற பாத்திரத்துக்கு மாத்தி சர்வ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பாய்.